சிங்கம்பட்டி ராஜாவுக்கு தீர்த்தபதி ராஜா அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன தீர்த்தபதி ராஜா? தீர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம கல்யாண தீர்த்தம் இருக்கு. அப்புறம் அப்படியே அகத்தியர் அருவியும் தீர்த்தம் தான் சொல்லுவோம். அப்படியே வாழ தீர்த்தம் அப்படின்னு சொல்லி தீர்த்தம் சொல்லுவோம். இந்த மாதிரி தாமிரபரணியில் நிறைய தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துக்கெல்லாம் அதிபதி தான் அந்த தீர்த்தபதி ராஜாவா? இதை பத்தி ஒரு சின்ன கதை இருக்கு. அதை தான் நம்ம பார்க்கலாம். ஒரு காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்த்தாண்டவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னனுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவங்களுக்கு சொந்தக்காரமா இருக்கக்கூடிய எட்டு வீட்டு பிள்ளைமாருக்கு அவருக்கும் பெரிய சண்டை. அப்போ பாலகனா அந்த மார்த்தாண்டவர்மன் இருக்கான். உடனே அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க நாடு கடத்தி அங்கிருந்து கொண்டு வந்து அப்படியே சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு ஆளுமைக்கு உட்பட்ட நம்மளுடைய சொரிமுத்தையனார் கோயிலில் கொண்டு விட்டுருந்தாங்க. குழந்தையா இருக்கக்கூடிய அந்த பாலகனை நம்ம சிங்கப்பட்டி ஜமீன்தார் வந்து வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு வந்து வேல் வித்தை, அப்புறம் வாள் வித்தை, குதிரை ஏற்றம் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம ஒரு காலத்துல தன்னுடைய மூத்த மகனான ஒருவரை அனுப்பி போருக்கு அனுப்பி அதை எட்டு வீட்டு பிள்ளைமார வந்து வீழ்த்தி மீண்டும் அரசாட்சியில அமர வைக்கிறார். அதுக்காக அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, இந்த காட்டுல எங்களுக்கு ஒரு குச்சி ஒடிக்க காடு கொடுத்தா போதும், அதை வச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காக 80,000 ஏக்கரை வந்து மார்த்தாண்டவர்மன் வந்து சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு எழுதி வைக்கிறார். அந்த 80,000 ஏக்கர் தான், அந்த ஏக்கருக்குள்ள தான் அந்த வான தீர்த்தம், அப்புறம் வந்து அகத்தியர் அருவி, அப்புறம் கல்யாண தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள்லாம் வந்த காரணத்தினால தீர்த்தத்துக்கு அதிபதியா மாறிடுறாரு சிங்கப்பட்டி ஜமீன்தார். அதனாலதான் சிங்கப்பட்டி ஜமீன்தார் தீர்த்தத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி ஜெகத்குரு சிருங்கேரி மட சுவாமிகள் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த தீர்த்தபதி ராஜாவில் 29 பட்டத்துக்கு வந்தவர் தான் பகதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தபதி ராஜா. இவர் வந்து நம்ம கடைசியா வாழ்ந்த சிங்கப்பட்டி ராஜாவுடைய முருகதாஸ் தீர்த்தபதியோட தாத்தா. இவர் வந்து வடத்துக்குள்ள போய் வேட்டையாடுறதுல மிகவும் விசேஷமா இருப்பாரு. அப்படி ஒரு இடம் அவர் வேட்டைக்கு போகும்போது ஒரு யானையை வீழ்த்திட்டார். உடனே அவருக்கு ஒரு ஆசை, இந்த யானை கூட சேர்ந்து எப்படியாவது ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி செல்போன்ல புகைப்படம் எடுத்த மாதிரி எடுக்க முடியாது. உடனே அவர் கீழே வந்து இங்க இருந்து ஸ்டூடியோ, திருநெல்வேலியிலிருந்து ஸ்டூடியோல இருந்து ஒருத்தரை கார் போட்டு, அம்பாசிடர் கார் போட்டு கூட்டிக்கிட்டு போய் திரும்ப நடந்து போய் அந்த யானைக்கு மேல உட்கார்ந்து ஒரு புகைப்படம் எடுத்திருக்காரு. அவரோட ஆசையை பார்த்தீங்களா? அந்த புகைப்படம் இப்போவும் அரண்மனையில எப்போது யார் போனாலும் பார்க்கறதுக்கு மாதிரி இருக்குது. அதோடு மட்டும் இல்ல, என்னுடைய நெல்லை ஜமீன்கள் புத்தகத்துக்கு அட்டைப்படமாகவும் அதை தான் போட்டேன். இந்த மாதிரி நிறைய தீர்த்தபதி அந்த அரசர்கள் மத்தியில நிறைய சுவையான சம்பவங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்று சுவடுகள்.